இனிய மாலை வணக்கம். இஸ்ரோ ஆர்ட் ஆஃப் கிவிங் ஆக்சுவலாக ஆண்டு துவக்கம் நினைக்கிறேன். ரொம்ப மிகப்பெரிய ஒரு மத்தியானம் 2 மணிக்கு மேலே ஆரம்பிச்சு 5 மணிக்குள்ள ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண ஒரே ஃபங்க்ஷன் தான். அதுக்கு காரணம் அன்னைக்கு கிருஷ்ணன் போகிறாங்க. நல்ல கரகோஷம் அந்த ஸ்பீடு, அந்த தெளிவு, அந்த கம்பீரம், அந்த அடுத்ததாக சமூக ஆர்வலர் உலகளாவிய நட்பை கொண்டிருக்கும் ஐயா அப்துல் கனி அவர்களையும் நண்புடன் வருக அண்ணன் ஈகேடி சிவகுமார் அவர்கள். இப்பொழுது சிறப்புரையாற்ற கல்வியாளர் அன்பு சகோதரர் அண்ணன் ஈகேடி சிவகுமார் அவர்கள் அன்புடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஆர்ட் ஆஃப் லிவிங் 12வது ஆனிவர்சரி சென்னையில் அதுவும் சிறப்பாக கொண்டாடுறதுக்கு முக்கிய காரணம் இதனுடைய நிறுவன தலைவர் அவரை பற்றி அன்பு சகோதரர் திரு அப்துல் கனி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. இருந்தாலும் அவர் ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர், கல்வி வள்ளல், கொடை வள்ளல். அதாவது அப்படிப்பட்ட மனிதர் உலகம் முழுவதும் போற்றப்பட்ட வகையிலே 12வது ஆண்டு விழாவாக கொண்டாடி அவரை சிறப்பிக்கின்ற வகையில் நம்முடைய அன்பு சகோதரர், பாசமிகு சகோதரர் அப்துல் கனி அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல. பல சரித்திர மேலாக அவர் நல்ல அன்பும் நட்பு பாராட்டக்கூடிய அன்பு சகோதரர். அவர் ஒரு வங்கியிலே பணியாற்றி பின்னர் எக்ஸ்ப்ளோராக இருந்து இன்னைக்கு பல தொழில் நிறுவனங்களுக்கு ஆலோசகராகவும் பல்வேறு உலக அளவில் நிறைய அளப்பரிய பணிகளை பண்ணிட்டு வர சூழலுக்காக இந்தியாவில் அதிக சுற்றுச்சூழல் சேவை பணிகளுக்காக பல விருதுகளை உலக அளவில் பெற்றவர். ஸோ அவர் சென்னையில் ஒரு முக்கியமான ஹோட்டலில் சந்தித்தேன். ஸோ காலையில் அவர் கல்வியில் பல லட்சம் ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் இருந்தாலும் தொடர்ந்து பல சேவை பணிகளை தன்னலம் இல்லாமல் என்னோடு இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களோடு நாளொரு பொழுதுமா நிறைய அறப்பணிகளை செய்து வர்றோம். அந்த வகையில் தான் மிகப்பெரிய அறப்பணியை சமூகத்தில் தன்னுடைய வாழ்க்கையே சமூகத்துக்காக அர்ப்பணித்த அதனுடைய ஆர்ட் ஆஃப் லிவிங்குடைய நிறுவன தலைவர் அவரை நினைவுபடுத்துகின்ற வகையில், ஏன்னா அவரை பற்றி விரிவாக அன்பு சகோதரர் எதற்காக இந்த விழா எடுக்கிறோன்றதை சொல்லுவாங்க. ஏன்னா இது குறுகிய ஒரு சில மணி நேரங்களில் தான் இந்த அரங்கத்தையும் ஃபிக்ஸ் பண்ணோம். அதில் தினம் பல லட்சம் பேரை கூட கூட்டி விழாவை நடத்துவோம். ஏன்னா இப்போ நான் சமூக பணியில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி பல நிறுவனங்களுக்கு நானும் கல்வி ஆலோசனை நிறைய அட்வைசராக இண்டஸ்ட்ரிகள்லாம் இருந்துட்டு இன்னைக்கு பல நூறு மாணவர்களுக்கு உதவக்கூடிய இஸ்ரோ அறக்கட்டளையும் அது மட்டும் இல்லாமல் அன்னை தமிழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் வளரும் அறிவியல் என்ற இதழிலும் ஆசிரியராக கிட்டத்தட்ட அது ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா உலகத்தில் இன்னைக்கு உலகத்தினுடைய மூலதனம் அறிவியல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அறிவு தான் உலகத்தினுடைய மூலதனம். நிறுவனங்கள் பல, ஏன்னா நிறைய இடத்துல இன்னைக்கு டெக்னாலஜியில் கூட நாங்கள் சொல்லும் போது இன்னோவேஷன் அறிவாற்றலை வளர்த்துக்கணும். அது வாழ்க்கையை மட்டும் அவர் ஒரு உயர்வான இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அவரை பத்தி அவருடைய கதையை ஜஸ்ட் அவரு போடல சொன்னார். சாதாரணமாக சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு அது பல பேருடைய வயிற்றை நிரப்புகின்ற பணிகளை கல்வி மூலமாகவும் நிறைய உதவி கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல அவர் கொடை செய்திருக்கிறார் என்று அவருடைய வரலாறு சொல்லும். அதெல்லாம் நீதான் அவர் சொல்லுவார். ஏன்னா மொத்தம் நான் பேசுறது விடையாக தான் இந்த விழா. ஸோ அவர் நிறைவான பேருரையை உங்களோடு ஆற்றுவார்கள். எந்த ஒரு நல்ல பணியிலையும் இஸ்ரோ எல்லோருக்கும் துணை நிற்கும். தமிழ்நாடு நாட்டுநர் திறனாளர் சங்கத்தில் வந்திருக்காங்க, நிறைய கல்வியாளர்கள் வந்திருக்காங்க. என்னுடைய நண்பர் டாக்டர் ஜெய்சங்கர் வேதியியல் துறை தலைவர், மாநில கல்லூரி வரலாறை ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணோம். இது 1 மணி நேர நிகழ்ச்சி தான். ஸோ இது முடிந்தோடனே நல உதவிகளுக்கோ ஊடக நண்பர்களுக்கோ என்னுடைய டிரைவர் உள்ளிட்ட எல்லோருக்கும் மிக்க நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பேசியதேன் இந்த ஒரு நபர் ஆகட்டும், இந்த ஒரு ஆர்ட் ஆஃப் கிவிங் இது ரொம்ப எனக்கு என்ன சொல்றது ரொம்ப கனெக்டடான ஒரு விஷயம்.
எந்த அளவுக்கு கனெக்டட் அப்படின்னா, சின்ன வயசுல எங்க அப்பா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பயுமே வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்பயும் யாரை பார்த்தாலுமே நீ வெளியில போய் நீ யாரை பார்க்கறனாலும் அவங்கள பார்க்கும் போது என்ன அவங்களுக்கு நீ பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரே ஒரு விஷயம் வந்து உன்னோட சிந்தனையில வரணும். அவங்க கிட்ட என்ன எடுக்கணும்னு இருக்கக்கூடாது, என்ன அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதுதான் அதுக்கான ஒரு மீனிங் தான் அது ஆர்ட் ஆஃப் கிவிங் அப்படின்ட்டு. ஸோ அந்த நேரத்தில் சின்ன வயசுல எனக்கு அது புரியல. யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா என்ன புரியல, என்ன இருக்கு கொடுக்கறது அப்படின்ட்டு. அப்போ நம்ம அந்த சின்ன வயசுல அவ்வளவுதானே நம்மளுக்கு அந்த சிந்தனை. பட் இது அப்படியே போக அது அப்படியே பிராக்டிஸாவே ஆகி இன்னைக்கு வந்து துபாயில வந்து மெயினா துபாயில இருந்து பண்ணும்போது வந்து அப்ப அந்த நேரத்தில் எங்க அப்பாவுக்கு ஒரு இன்சிடென்ட் ஆகி நான் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். அப்பா இன்னைக்கு இந்த மாதிரி வந்து துபாயில் இருக்க ஒரு ராஜாவை பார்த்துட்டு வரும்போது இப்போ ஜென்ரலாக இந்த ஆர்ட் ஆஃப் கிவிங், அதே மாதிரி சமந்தாஜி என் லைஃப்ல வந்து இன்னைக்கு இப்போ நம்ம இவங்க பெருமாள் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு 100 பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணியிருப்பேன். இப்போ சார் சொன்ன மாதிரி அப்துல் கலாம் சாரோட கொஞ்சம் நெருங்கி ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி எல்லாரோட பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. குவாலிஃபிகேஷனோ இல்லை படித்த இன்ஸ்டிடியூஷனோ வேற எதுவுமே இல்லை, இதே தான் இந்த ஆர்ட் ஆஃப் கிவிங் மட்டுமே தான், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த ஒன்று தான். அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து என்ன எடுக்கணும்னு நினைக்கும் போது நம்மளுக்கு என்னன்னா, எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம தெளிவா என்னன்னா, கொடுக்குறது யார்? கடவுள் தான். அப்போ அவரு கொடுக்கும் போது வந்து நம்ம எதுக்கு வந்து நம்ம பார்க்குறவங்க கிட்ட இருந்து நம்ம எதுக்கு எடுக்கணும்னு நினைக்கணும், எடுக்கணுமோ இல்லை. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருங்கியமான, ஏன்னா நான் நிறைய நேரம் யோசிப்பேன், எப்படி நம்ம எல்லா இடத்துக்கும் போறோம், எல்லாருமே பார்க்குறோம், இந்த வாய்ப்பு எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ இந்த எண்ணம் தான், இந்த தாட்ஸ் வந்து கேரக்டராகவே மாறிடுச்சு. அப்போ எங்கே போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வருது. அப்போது நான் வாழ்க்கையில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே பார்த்த ஒரு தருணம்ல 2 பேர் வந்து எனக்கு ரொம்பவே வந்து நெருக்கமான ஒரு 2 பேர். அதில் ஒன்று வந்து நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார். அவர் மறைவுக்கு அப்புறமா நான் பார்த்த வியந்த ஒரு மனிதர் தான் வந்து ப்ரொஃபஸர் அச்சுதா சமந்தா. அவர் ஒரு 4 வயசுல அவரோட அப்பாவை வந்து அவர் தவறுறாரு. அவங்க அப்பா வந்து இறந்து போய் இருக்கிறதுலே சின்னவர். அப்போ அவர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு வந்து சாப்பாடுக்காக என்ன பண்றாருன்னா போயிட்டு வந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்றாரு as a child லேபரா. அப்படி ஸ்டார்ட் பண்ண ஒருத்தர் அவர் ஒரு 40 வயசுல வந்து சிஸ்டர்ஸ் அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் அதுல இல்லாம நான் தவிச்ச இது வந்து வேற யாருமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன குடிசை, அவர் இருந்த ஒரு குடிசை ஸ்கூல் தான். இன்னைக்கு வந்து அந்த ஸ்கூல் கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா வந்து 40,000 குழந்தைங்க. 40,000 குழந்தை யாரு பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் எதுவுமே காஸ்ட் இல்லாம கம்ப்ளீட்டா ஃப்ரீ அப்படின்னா ஸ்கூலு, அவங்களுக்கு படிப்பு, சாப்பாடு, யூனிஃபார்ம், அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீயா வந்து பண்றது. இது ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு 25 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு, 25 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வாழ்க்கையில் எதுவுமே அவர் பேர்ல வச்சுக்கல. இன்னைக்கு இருக்க அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாவே சேட், அதுல எதுலையுமே அவர் இல்லை. அப்ப இவரும் என்ன பண்றாரு, இவாலுவேட் பண்ணி பாக்குறாரு. இன்னைக்கு அதோட மதிப்பெல்லாம் போட்டீங்கன்னா பல கோடி இருக்கும். அப்ப எல்லாருமே வந்து நம்ம காசு வேணும் அந்த மாதிரி தான் ஆசைப்படுவாங்க. எந்த லெவலுக்கு போயும் அது வேண்டாம் அப்படின்ட்டு அதை அப்படியே வந்து கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து அவர் லைஃப் வந்து ஒரு சாதாரணமான ஒரு லைஃப், ஒரு லப்பர் செப்பல் போட்டுட்டு ஒரு ரேமான்ஸ் பெண்ணை வச்சுட்டு சிம்பிளான ஒரு லைஃப். அப்போ அவரை வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்போதான் வந்து சமீபமா ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இந்த சோஷியல் லைஃப்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ். பட் அப்பெல்லாம் நிறைய எல்லா இந்தியாவில இருந்து எல்லாம் டிராவல் பண்ற குழந்தைங்க நடுவில் வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து கூப்பிட்டு போகும்போது மந்த்ரான்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ ஒரு மேக்ஸ் போனோம்னா ஒரு ஃபார்முலா வேணும், அது போட்டாதான் நம்மளுக்கு அதுக்கான ஒரு விடை வரும் இல்லையா. நிறைய பேர் வாழ்க்கையில வந்து அந்த சக்சஸ் மந்த்ரா சொல்றது இல்லை. ஒரு விஷயம் வந்து சக்சஸ் ஆகுதுன்னா அது இன்னொருத்தர் இருந்தது. எப்படி வந்து நான் என்ன யோசிச்சுன்னா, சரி அவர் எப்பயுமே நிறைய ப்ரோக்ராம், இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி பல 1000 லட்சக்கணக்கான ப்ரோக்ராம் பண்றதுனால இந்த 17ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருந்ததுன்னா அவர் ரெக்வெஸ்ட் பண்ணி இதை பத்தி அவன் சொல்லலாம்,
அப்படின்ட்டு சொல்றதுக்காக தான் ரீச் அவுட் பண்ணேன். அப்புறம் அவர் சொன்னார் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இது எங்கே பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு ஒரு அரை மணிக்கூர் அதான் ஒரு ½ hour டைம் கொடுங்க, நான் ½ hourல இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சிறப்பாக வந்து நானே இருந்து பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு இது பண்ணி இன்னைக்கு வந்து அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னொரு விழா தான் எடுக்கணும். அது வந்து கட்டாயமா இன்னைக்கு நான் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன். ஸோ நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வந்து நம்ம மேற்கொண்டு பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். பேச்சு வாயை சொல்ல முடியல பார்த்தீங்களா? ரிசல்ட் எங்க இருக்கா அதுதான் இருக்கும். எண்ணங்கள் உயர்வா. ஒரே நிமிஷம். அடுத்ததாக சமூக உலக நாடுகள் முழுவதும் அவர் போகாத நாடுகளே இல்லை. அண்ணல் மணிகண்டன் அவர்கள் இங்கே சீனிவாஸ் சார் நீங்க கொடுத்தீங்களா? நீதிநாதன் சார், மணிகண்டன் ஐயா, சீனிவாஸ் சார், நீதிநாதர்களுக்கு டாக்டர் ஜெய்சியா மரியாதை செய்திருக்கிறோம். உங்களோட சந்தோஷமே மங்களகரமா கைது வாங்கி போறீங்க. எங்கள் அண்ணன் மீடியா பாஸ்கரும் சரி, நீதிநாதன் ஐயா அவர்களும் சரி, டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களும் டாக்டர் பீன் அவர்களும் இணைந்து இங்கே